தக் லைஃப்னு அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2 படம் நடிச்சிட்டாருன்னு வைங்களேன். ஸோ இந்த திரைத்துறையில் அதுக்கு சில பேர் வந்து அந்த அரிதாரம் அப்படிம்பாங்க. அப்படின்னு இல்லை. அந்த திரைத்துறை சார்ந்த தொழிலையே பல ஆண்டுகளாக இருந்தவங்களுக்கு அந்த தொழில் அந்த வேலையை போய் செய்யலை அப்படின்னா கையை காலை கட்டி போட்ட மாதிரி இருக்கும். அதிலும் சக்ஸஸ் ஆனவங்களுக்கு அதில் நடிக்காமல் இருக்க முடியாது. ரொம்ப கை காலை கட்டி போட்டு வீட்டுக்குள்ளேயே நீங்கள் அவ்வளோதான், வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி யாரையா உட்கார வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அதில் கிடைக்கக்கூடிய புகழ், வெளிச்சம், பணம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த தொழில் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு அடிக்டிவ்னஸ். ஒரு சிலருக்கு வந்து புத்தகம் படிக்கலன்னா தலை வலிக்கும். அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த தொழிலை செய்யலைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாகிடும். அதனால அவர் விஜய் போயிடுவார். மறுபடியும் அடுத்த எலெக்ஷன் வர சினிமாவில் நடிக்க போயிடுவார். ஸோ சீமான் வந்து அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பயந்துக்கிட்டு இந்த ரேஞ்சுக்கெல்லாம் இறங்கணும்னு அவசியம் இல்லை. இதில் பெரிய காமெடியாக என்னென்னா, அவர் அது